எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா, ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கார் சொல்லுங்க? நம்மளை மறுரூபமாக்கி, ஆமென், பரலோகத்திலே வானங்கள் வழியே எடுத்துக்கொண்டு போய், ஆமென், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறாரு? முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆகையினால இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க என்ன செய்யாதிருங்கள்? துக்கப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா, துக்கப்படுத்தாதிருங்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், நம்மளை எச்சரிக்கிற ஆவியானவர், நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற ஆவியானவர், நம்மளை தேற்றுகிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. இவரை நம்ம துக்கப்படுத்திடக்கூடாது. இதுவரைக்கும் எப்படியோ ஆவியானவரை என்ன செய்யலாம்? துக்கப்படுத்தி இருக்கலாம். ஆனா இனிமே துக்கப்படுத்தாத. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, அல்லேலூயா, நாம் என்ன செய்வோம்? செயல்படுகிறவர்களாக இருப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? வருகையில பங்கு, ஆவியான ஒரு பேச்சு கேட்டாதான், சத்தம் கேட்டாதான் வருகையில நம்ம பங்கு பெற முடியும். அல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்களே, பொது மொழிபெயர்ப்பிலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அந்த வார்த்தைக்கு பொது மொழிபெயர்ப்பில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், நீங்கள் பெற்றுக்கொண்ட, ஆமென், தூய ஆவியை நீங்கள் சோகப்படுத்தாதீங்க, சோகப்படுத்தி விடாதீங்க. அல்லேலூயா. சோகப்படுத்துறது, துக்கப்படுத்துறதுன்னா சோகப்படுத்திடாதீங்க. ஆமென். பிரியமானவர்களே, ஆமென். உதாரணமாகவே நமக்கு சோகமா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சோகமா இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? எதையுமே செய்ய மாட்டோம், எதையுமே செய்ய விரும்ப மாட்டோம். அதுக்கப்புறம் தனியாவே அமைதியா தனியா இருக்கணும்னு என்ன செய்வோம்? விரும்புவோம், சோகமா இருக்கிற நேரங்களில். இதே போலதான் பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்திட்டோம்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்ம சோகப்படுத்திட்டோம்னா, அவர் என்ன செய்வார்? செயல்படாம தனியா இருந்துருவார். அல்லேலூயா சொல்லுங்க. செயல்படாம அமைதியா மௌனமா இருந்துருவார், செயல்பட மாட்டார். ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த பரிசுத்த ஆவியானவரை எப்பெல்லாம் நம்ம துக்கப்படுத்துறோம், ஆமென். உதாரணத்துக்கு தாய் தகப்பன் பிள்ளைகள் உறவை நாம் பார்த்தோம் என்றால், ஆமென், அம்மா அப்பா என்ன சொன்னாலும் பிள்ளைகளை என்ன செய்யணும்? கேட்கணும், கீழ்ப்படியணும், அடங்குற காரியத்துக்கு அடங்கணும். அங்கே போகாதன்னு சொன்னால் போகக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது. அப்படிலாம் அவங்க செஞ்சாங்கன்னா, ஆமென், நம்ம பேச்சு கீழ்ப்படிஞ்சாங்கன்னா நம்ம மனசு சந்தோஷப்படும். அடுத்தடுத்து அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், அவங்கள முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும்னு நம்ம நினைப்போம். அல்லேலூயா. அதே இது அவங்க செய்யாம, தேவனுக்கு பிரியம் இல்லாம அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்னா நம்ம ஆவியில ஒரு துக்கம் ஏற்பட்டு நம்ம என்ன செய்யறோம்? உன் இஷ்டம் போல என்ன செஞ்சுக்கோ, என்னமோ செஞ்சுக்கோ அப்படின்னு அதுகளை தனியா விட்டுறோம். ஆமென். இதே போலதான் ஆவியானவர், அவர் பேச்சை கேட்டு, ஆமென், அவருடைய சத்தம் கேட்டு நம்ம தேவ சித்த செஞ்சோம்னா அடுத்தடுத்து நம்மளை அடுத்த நிலைக்கு ஆவியானவர் கொண்டு போய்கிட்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தடுத்து ஆழங்களுக்கு ஆவியானவர் கொண்டு போய்கிட்டே இருப்பார். இல்லை அவர் பேச்சு கேட்கலைன்னா கரையிலேயே தான் நிற்கணும், கணுக்கால் அளவு தான் நிற்கணும், முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, கழுத்தளவு, நீச்சலால் வரைக்கும் நம்ம போகணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்யணும். பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யாதீங்க? துக்கப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆகையினால ஆமென், இந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி அவரை செயல்படாம ஆமென் நம்ம வச்சிட்டோம்னா, ஆமீன், என்ன நடக்கும்னா, ஆவியானவர் செயல்படலைன்னா வேற யார் வந்துருவாங்க? அதே அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில்
ஆமென். மேலே உள்ள வசனங்களை ஒன்று வாசிங்க. பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடாது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்திட்டோம்னா, ஆமென், ஆவியானவரை துக்கப்படுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் யார் வந்துருவாங்க? யாருக்கு இடம் கொடுத்துருவோம்? பிசாசுக்கு இடம் கொடுத்துருவோம். ஆவியானவர் செயல்படையிலைன்னா ஆட்டோமேட்டிக்கா பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஒன்று நான் சொல்றேன் பாருங்க, ஒரு மனுஷனுடைய உடலுக்குள்ள 2 ஆவியால தான் கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்று பிசாசு ஆவி, அப்படி இல்லைன்னா பரிசுத்த ஆவி. இந்த 2 ஆவி தான் ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்குள்ள செயல்பட முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எந்த ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமோ அந்த ஆவி செயல்படும். பிசாசு ஆவிக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா பிசாசு ஆவி செயல்படும். பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்தோம்னா பரிசுத்த ஆவி என்ன செய்யும்? செயல்படும். அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசுக்கு 3 தான் தெரியும். ஆமென். அவனுக்கு என்ன தெரியும்? 3 வேலை தான் அவனுக்கு செய்ய தெரியும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான். திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் தான் அவனுக்கு தெரியும். வேற ஒன்றும் அவனுக்கு தெரியாது. ஆனா நம் தேவனுக்கு ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா, ஆமென், மரித்து போன நிலைமையில இருக்கிறதுக்கெல்லாம் அவர் ஜீவனை கொடுப்பாரு. ஆமென். உயிரடைய வைப்பாரு. உயிர் இல்லாததுக்கு உயிரை கர்த்தர் கொடுப்பாரு. காலூன்றி நிற்க வைப்பாரு. கர்த்தரோடு நடக்க வைப்பாரு. அல்லேலூயா. கர்த்தரோடு நடக்க வைப்பாரு. ஆமென். அவர் என்ன செய்ய? நம் தேவனுக்கு என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னா, ஜீவனை கொடுக்க தெரியும். இந்த பூமியில மண்ணுல மனுஷனை செஞ்சு ஆண்டவர் என்ன செஞ்சாரா? அவன் நாசியில ஊதினார். அப்பொழுது அவன் என்ன செய்தான்? ஜீவ ஆத்துமாவானான். ஜீவனை கொடுக்க தான் நம்ம தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஜீவனை கொடுக்க தான் நம் தேவனுக்கு தெரியும். அவன் ஜீவ ஆத்துமாவானான். அல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்களே, அது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரண அடையவும். பூமியில் இருக்கும்போது மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கிறாரு. அந்த ஜீவ காலம் எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? பிதாவை விசுவாசிக்கிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம், அதுக்கப்புறம் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறோம், அதுக்கப்புறம் கர்த்தரை அறிகிறோம். இவையெல்லாம் அறிந்து அதுக்கப்புறம் இந்த ஜீவனை ஆண்டவர் எப்படி மாத்துறாரா? நித்திய ஜீவனா மாத்திடுறாரு. அல்லேலூயா. இந்த சாதாரணமா நம்ம பெற்றுக்கொண்ட இந்த ஜீவனை ஆண்டவர் என்ன செஞ்சிடறாரா? நித்திய ஜீவனா மாத்திடுறார். ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவர் ஜீவனை கொடுக்கிறார். அந்த ஜீவனை பரிபூர்ணம் அடைய செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. ஆண்டுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, மனுஷன் செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் சம்பளம் உண்டு. யாரோ ஒரு எஜமானுக்கு பாவம் செய்கிற ஒவ்வொருவரும் ஒரு கம்பெனியில சேர்ந்து ஒரு எஜமானுக்கு ஒரு முதலாளிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அர்த்தம். குடிக்கிறியா? ஒரு எஜமானுக்கு அவன் சொல்றான் குடின்னு சொல்றான், குடிக்கிற. சினிமா பார்க்கறியா? யாரோ ஒரு எஜமான் உடைய ஆளு உடைய சினிமா பார்க்க வைக்குது, நாடகம் பார்க்க வைக்குது, பாவம் செய்ய வைக்குது. கம்பெனியில வேலை பார்த்தா 15 நாளைக்கு ஒருக்க, மாசத்துக்கு ஒருக்க என்ன உண்டு? சம்பளம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. பாவம் செஞ்சு முடிச்சு ஒரு மனுஷன் மரிக்கும் போது அவனுக்கும் சம்பளம் கொடுக்கிறான் ஒரு எஜமான். அவன் தான் பிசாசு. அல்லேலூயா. அவன் தான் பிசாசு. ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆமென். நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் சம்பளம் உண்டு. ஆமென். இந்த உலகத்தின் அதிபதி என்ன செய்யறான்? ஒவ்வொரு மனுஷனையும் பாவம் செய்ய வச்சு ஆதி முதல் கொண்டு அவன் பாவம் செய்கிறவனா இருக்கிறான். பாவம் செய்கிற எவனோ தேவனை அறியான். தேவனை அறிந்தவன் பாவம் செய்யான். தேவனால் பிறந்த எவனோ பாவம் செய்யான். அல்லேலூயா. தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான்.
அல்லேலூயா. ஆகையினால எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கு என்ன உண்டு? சம்பளம் உண்டு. அந்த சம்பளம் தான் மரணம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமீன். அதே போல நம்ம செய்கிற ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள், பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள். அப்ப சாத்தானே சம்பளம் கொடுத்தா நம்ம ஆண்டவர் நமக்கு சம்பளம் கொடுப்பாரா பாஸ்டர்? கண்டிப்பா கொடுப்பாரு. நம்ம ஜெபம் பண்றதுக்கு சம்பளம் உண்டு, வேதம் வாசிக்கிறதுக்கு சம்பளம் உண்டு, பரிசுத்தமா வாழ்றதுக்கு சம்பளம் உண்டு, விசுவாசிக்கிறதுக்கு சம்பளம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சம்பளம் என்னன்னு கேட்டீங்கன்னா நித்திய ஜீவன். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அந்த சம்பளம் நித்திய ஜீவன். பிசாசு கொடுக்கிற ஆமீன் பாவத்தின் உலகத்தின் அதிபதி, பாவம் செய்கிற சாத்தான் கொடுக்கிற சம்பளம் மரணம். ஆனா ஜீவனை கொடுக்க வந்த தேவன் கொடுக்கிற சம்பளம் நித்திய ஜீவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நித்திய ஜீவனை, கோடி கோடியான வருஷம் உயிரோட இருக்கிற நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் நம் தேவன். அல்லேலூயா. ஆகையினால இதை எல்லாம், இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வைக்கிறது பரிசுத்த ஆவியானவர். கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். கட்டுப்பாட்டின் ஆவியானவர். சகல சத்தியத்துக்குள்ளே நம்மளை வழி நடத்துகிற ஆவியானவர். கடிந்து கொள்ளுகிற ஆவியானவர். எச்சரிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்தா அவர் நம்மளை அழகா உருவாக்கி என்ன செய்வாரு? ஆமா, ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுத்துருவாரு. அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா. ஆகையினால பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை நீங்க என்ன செய்யாதீங்க? துக்கப்படுத்தாதீங்க. அதை மறுபடியும் நம்ம வாசி கேட்போம். எபேசியர் 4:30 வாசிங்கயா. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அதுல மேல சொல்லியிருக்குமா? அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய ஆவினா யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவிய நீங்க என்ன செய்யாதீங்க? துக்கப்படுத்தாதீங்க. நாம் என்ன செய்யறோம்? ஆமேன். பேசுகிற தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். பேசுகிற தெய்வத்தை நம்ம என்ன செய்யறோம்? விசுவாசிக்கிறோம். பேசுகிற தெய்வத்தை நம்ம தொழுது கொள்கிறோம். நம் தேவன் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் பேசுகிற தெய்வம். ஆமென். பைபிள் எடுத்து வாசியும்பார், ஜெபியும்பார், பரிசுத்தமா வாழும்பார், உன்னை காத்து கொள்ளும்பார். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான பகை, உலகத்தை சிநேகிக்காதம்பாரு. அல்லேலூயா. இப்படிலாம் ஆவியானவர் நம்ம கூட பேசி 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 நம்மளை எதுக்கு நம்மளை தயார்படுத்துறாருன்னா, ஆமீன், வருகைக்கு மறுரூபமாக்க, வானங்கள் வழியே கடந்து போக, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு. அவர்தான் முத்திரையாய் பெற்ற ஆவியானவர். அவர்தான் அச்சாரமான ஆவியானவர். அவர்தான் நம்மளை தகுதிப்படுத்துற ஆவியானவர். ஆகினாலதான் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாத, சோகப்படுத்தாத. கைதட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திட்டா, பைபிள்ல யூதாசை பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திட்டான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி என்ன செஞ்சிட்டான்? துக்கப்படுத்திட்டான் யூதாஸ். ஆமே. நம்ம பரிசுத்த ஆவியை பரிசுத்த ஆவியை சந்தோஷமா, எப்போ ஆவியானவர் சந்தோஷமா இருப்பார்னா, அவர் பேச்சுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, விசுவாசிக்கும் போது, பரிசுத்த வாழ்க்கை வாழும். அவருக்கு பேரே பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மளை பரிசுத்த வாழ்க்கை வாழ நம்மளை தயார்படுத்துகிற ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம மேல ஆவியானவர் ரொம்ப என்ன செய்வாரு? சந்தோஷமா இருப்பாரு. ஆமேன். மன மகிழ்ச்சியா இருப்பாரு. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆமேன், இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரு போதும் துக்கப்படுத்திடக்கூடாது. அப்படி துக்கப்படுத்திட்டா என்ன நடக்கும்? யூதாஸ் காரியோத்து, இயேசு கிறிஸ்து கூட இருந்த 12 பேர்ல ஒருத்தன் யூதாஸ் காரியோத்து. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்து கூடவே இருந்து, ஆமேன், அவன் பெற்றுக்கொண்ட, ஆமேன், ஆவியானவரை அவன் துக்கப்படுத்தினான். துக்கப்படுத்திட்டா என்ன நடக்கும்? ஆவியானவரை துக்கப்படுத்திட்டே வாழ்ந்து செத்து போறோன்னு வச்சுக்கோங்களேன்.
அழுது ஆமீன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று ஆமீன் சபையிலிருந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், கீழ்ப்படியாமையே இருக்கிறான் ஒரு மனுஷன். ஆவியானவர் போராடுறாரு, இதை செய்யாத, மனசாட்சியோடு போராடுறாரு. மனசாட்சிக்குள்ள இருந்து ஆவியான் இதை செய்யாத, இதை செய்யணும் போராடுறாரு. கேட்காமையே கடைசி வரைக்கும் என்ன செய்யறோம்? ஆமா, பாவம் செஞ்சு செத்து போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அல்லேலூயா, ஆமென். கடைசி வரைக்கும் கீழ்ப்படியாமையே என்ன செஞ்சிடறோம்? மரிச்சு போயிடுறோம். என்ன கிடைக்கும் சொல்லுங்க? என்ன கிடைக்கும்? நரகம். அல்லேலூயா, நரகம். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திடக்கூடாது நீங்களும் நான். இவர் பேச்சு நம்ம கேட்கலைன்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம கீழ்ப்படியலைன்னா, கடைசி வரைக்கும் முரண்பாடாவே வாழ்ந்துட்டோம்னா, அல்லேலூயா, கடைசி மரித்த உடனே நமக்கு நரகம்தான் கிடைக்கும். அடிக்கடி நம்ம பரலோகத்தை சிந்திக்கிறது நல்லது தான், அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் நரகத்தையும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அல்லேலூயா, நரகத்தையும் கொஞ்சம் யோசிக்கணும். ஆண்டவர் நரகம்னு ஒரு இடம் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் துக்கப்படுத்திட்டே வாழ்ந்து மறிச்சிட்டோம்னா, ஆமே, அல்லேலூயா, துக்கப்படுத்தி நமக்கு மரணம் எப்பன்னு கேரண்டி இருக்குதா? எப்பனாலும் மரணம் வரலாம். கேரண்டியே இல்லாத வாழ்க்கை. ஆமென். ஆகையினால இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே என்ன செய்ய? மனம் திரும்பு. கர்த்தர் வருகை சீக்கிரமா இருக்குது. ஆவியான ஒரு சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு பரிசுத்தமான நீதிமானும் சத்தியவானும் என்ன செய்யணும்? ஆமா, நரகத்தையும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எதுக்காகனா, அப்பனாதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வரும். அல்லேலூயா, நரகம்னு ஒரு இடம் இருக்குன்னு கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், நரகத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. நரகத்துல அவியாத அக்கினி இருக்குது, சாகாத புழு இருக்குது. ஆமென், அல்லேலூயா. நரகத்துல தண்ணியே இல்லை. சூப்பர், அல்லேலூயா. நரகத்துல என்ன இருக்கு? அழுகையும் பற்கடிப்பு இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க அடிக்கடி நரகத்தையும் என்ன செய்யணும்? சிந்திச்சு வச்சுக்கிறணும். அந்த சிந்தை இருந்தா தான் கர்த்தரை பயத்தோடு நடுக்கத்தோடு நம்ம என்ன செய்ய முடியும்? பற்றி கொள்ள முடியும், தேட முடியும். நரகத்துல அழுகையும் பற்கடிப்போம், புழு சாகாது. அல்லேலூயா. புழு என்ன செய்யாது? சாகாது. அக்கினி, அவியாத அக்கினி. ஒரு டைம் ஆமேன் கேஸ் அடுப்பை ஆன் பண்ணி, ஆமேன், ஆமாம், லைட்டரை அடிச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் அந்த அக்கினி என்ன செய்ய முடியாது? நம்ம சிலிண்டரில் ஆஃப் பண்ணிடலாம். ஆன் ஆஃப் இருக்குது, அங்கே எரியிற, ஆமேன், கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிற நரகத்தில் எரியிற சிலிண்டரை ஆஃப் பண்ணவே முடியாது. அதை ஆன் பண்ணிட்டு அவ்வளவுதான். ஆஃப் சுவிட்சையே அங்கே வைக்கல. அது என்ன அக்கினா? அவியாத அக்கினி. அவியாத அக்கினா என்ன சொல்லுங்க? அணைஞ்சே போகாத அக்கினி, எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆகையினால பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆண்டோடைய பிள்ளைங்க அடிக்கடி நரகத்தையும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இப்படி ஒரு இடம் இருக்கு, அதனால ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பணும். ஆவியானவர் சொல்ல கேட்கணும், ஆவியானவருக்கு கீழ்ப்படியணும். ஆவியானவர் எதெல்லாம் விசுவாசிக்க சொல்றாரோ அதை விசுவாசிக்கணும். லேசா கொஞ்சம் சிந்திக்கணும். சூப்பர், அருமையா வெளிப்பாடு. நரகத்துக்கு வச்சு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமே, அவியாத அக்கினி, சாகாத புழு, தண்ணியில அங்க அழுகையும் பற்கடிப்பு நிறைந்த இடம். எந்த நேரமும் அழுகையின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா? நம்ம பாருங்க, நம்ம வீட்டிலேயே ஒருத்தவங்க அழுதுகிட்டே இருந்தா நமக்கு என்ன செய்யும்? மனசு என்ன செய்யும்? அப்படியே நிம்மதியே இல்லாமல் போகும். வீட்டுக்கு வந்தால் நிம்மதியே இல்லை. ஏன் அப்படின்னா, அழுதுகிட்டே இருக்காங்கய்யா வீட்டில். எல்லாரும் மனைவி பிள்ளைங்க அழுதுகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். குடும்ப தலைவனுக்கு நிம்மதி இருக்குமா? அதே போல ஆமேன், அழுதுகிட்டே இருக்கிற ஒரு இடம் இருக்குது. அங்க அழுக நிற்கவே நிற்காது. ஆமேன். நம்ம பார்த்த அழுகைக்கும் நரகத்துல பார்க்குற அழுகைக்கும் நிறைய வித்தியாசம். ஆமேன். இங்க உலகத்துல அழுகிற அழுக, ஏதாவது ஆக்சிடென்ட்னா கொஞ்ச நேரம் அழுவாங்க, அப்புறம் அமைதியாயிடுவாங்க.
ஏதாவது மறிச்சிட்டாங்கன்னா கொஞ்ச நேரம் அழுவாங்க, மறிச்சு அப்படியே அமைதியாருங்க. ஒரு ஆமேன் நல்ல நேசிக்கிறவங்க மறிச்சிட்டாங்கன்னா அவங்கள எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ண போகும்போது, ஆமேன் அவங்கள தூக்கிட்டு போகும்போது எல்லாரும் கொள்ளைன்னு அழுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அழுகை அமைதியாயிரும். நம்ம பூமியில பார்க்குற அழுகை மாதிரி கிடையாது நரகத்தில் அழுகிற அழுகை. அல்லேலூயா, ஆமேன். அந்த அழுகை எந்த நேரமும் அழுகையின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுவே பெரிய ஒரு நரகம். நரகத்துல போய் தாங்க முடியாத ஒண்ணு. அழுகையின் சத்தம் கொள்ளைன்னு அழுகையின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். கதற, ஐயோ எரியுதே, காந்துதே, காப்பாத்துங்க அப்படிங்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, ஆவியான ஒரு சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியலைன்னா அடுத்து ஆமேன் ஒவ்வொரு மனுஷனும் கீழ்ப்படியாத மனுஷன், விசுவாசிக்காத மனுஷன், ஆமேன் நற்கிரியை செய்யாத மனுஷன் என்ன செய்வான்? நரகத்துக்கு கண்டிப்பா போவான். அது நானா பிரசங்கிக்கிற நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் ஆவியான ஒரு சத்தத்துக்கு கீழ்ப்படியலைன்னா, ஆவியானவருக்கு செவி கொடுக்கலைனா, ஆவியானவர் சொல்றதை விசுவாசிக்கலைனா கண்டிப்பா நரகாக்கினிக்கு தப்ப முடியாது. அல்லேலூயா. கொஞ்சம் நரகத்தை நம்ம சிந்தித்துக்கிறணும், அப்பப்போ யோசித்துக்கிறணும். சரி, ஆமேன். இந்த ஆவியானவர் ஆமேன் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்காருன்னா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக. அதை மட்டும் பார்த்து நம்ம முடிச்சிடுவோமா? ஆமேன், எடுத்துக்கொள்ளலாம். நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? நாம் இவ்வளோ போராடுறது, நாம் இவ்வளவு தவிக்கிறது, பெருமூச்சு விடுறது, இதெல்லாம் எதுக்காகனா நித்திய ஜீவனை பெறணும். ஆமீன். யோவான் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தை கேட்டு யாரை விசுவாசிக்கணுமா? என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அனுப்பினவர் யாரு? பிதாவானவர். இயேசு கிறிஸ்து அனுப்பினது யாரு? பிதாவானவர். பிதாவை விசுவாசிக்கணும். பிதா சிங்காசனத்துல வீட்டி இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பரிசத்துல வீட்டி இருக்கிறாரு. இயேசுக்கு பிதாவானவர் எனக்கு நித்திய ஜீவனை தரப்போகிறாரு. அப்படி நம்ம விசுவாசிக்கணும். என்ன பரலோகத்துல பிதா கொண்டு போய் சேர்ப்பாரு. என் அன்பின் பிதா, என்னை அழைத்த பிதா, என்னை இழுத்து கொண்ட பிதா. அல்லேலூயா, ஆமேன். பிதாவின் சித்தம் செய்யவே என்னை பிறக்க வைத்த பிதா எனக்கு நித்திய ஜீவனை தருவார் என்று சொல்லி பிதாவை நாம் விசுவாசிக்கிறேன். இன்னொரு வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும். அல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆமேன். முதலாவது பிதாவை விசுவாசிக்கணும். அவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் ஆமேன் 39வது வசனம். யோவான் 5:39. மூன்றாவது யாருக்கு நித்திய ஜீவன்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. போதும்பா. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்களே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தா அது மூலம் நமக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அதே யோவான் 17:3. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். எப்படி இவங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும்? சொல்லுங்க. எப்படி பிதாவை அறிந்து கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்துவை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? சொல்லுங்க. எப்படி அறிந்து கொள்ள முடியும்? பிரசங்கத்தை கேட்க கேட்க,
அல்லேலூயா. ஆமென். நீங்க பைபிளை படிக்க படிக்க அல்லேலூயா பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவரை அறிய 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 ஆமென் நம்ம என்ன செய்ய முடியும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். பிதாவை விசுவாசிக்கும் பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவோம்.